சிறு கூட்டம் காத்திருந்தது. எல்லாம் கிராமத்து மக்கள்தான். சிலர் அழுதபடியும் சிலர் கண்களை கசக்கியபடியும் அதோ அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிதை தயாராக காத்திருந்தது. அந்த சிதையின் மேல் கருத்தம்மா கிடத்தப்பட்டிருந்தால் உடம்பெல்லாம் எரியூட்ட ஏதுவாக விறகு கட்டைகளும் வரட்டைகளும் வைக்கப்பட்டு விட்டன. முகம் மட்டும் திறந்திருந்தது. அனைவரும் கருத்தம்மா மகன் முத்துப்பாண்டியின் வரவுக்காக காத்திருந்தனர். முத்துப்பாண்டியோ கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி. போலீஸ் ஜீப் வந்துவிட்டது. அதிலிருந்து போலீஸ் காவல் புடைசூழ வந்தான் முத்துப்பாண்டி. ஆத்தா என கதறியபடி அவன் கூவியது அந்த பகுதி முழுக்க எதிரொலித்திருந்தது. காத்திருந்த கூட்டத்தினர் கண்ணீர் சிந்தினார்கள். கொலைகாரனோ குற்றவாளியோ, இந்த நேரத்தில் அவன் ஒரு மகன்தானே, கருத்தம்மாவின் மகன். கூட்டத்தில்தான் கண்ணம்மாவும் இருந்தாள். கருத்தம்மாவும் கண்ணம்மாவின் அம்மாவும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள். பொறுப்பற்ற தன் மகனை பற்றி அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருப்பாள் கருத்தம்மா. ஆக இன்று எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்தாகிவிட்டது. கதறியபடி சிதைக்கு தீ வைத்தான் முத்துப்பாண்டி. பார்த்து கொண்டே இருந்தாள் கண்ணம்மா. சிறு வயதிலிருந்தே அவளுக்கு முத்துப்பாண்டியை தெரியும். கோபக்காரன் தான், ஆனால் இவள் மீது பாசமாக இருப்பான். எங்கோ இருந்து எடுத்து வந்த நாவல் பழங்களை இவளுக்கு தருவான். ஏதோ ஒரு கடையில் திருடிய தாவணியை இவளுக்கு தருவான். வேண்டாம் பாண்டி, தப்பு பண்ணாத, நல்ல பிள்ளையா இரு என்பாள். நானே சம்பாரிச்சுதான் வாங்கினேன். நான் நல்ல பிள்ளை தான். ஆனா உன்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோபம் வந்துடும். அவ்வளவுதான், பார்த்துக்க. நான் என்ன பண்ணுவேன் என்பான். இது சம்பந்தமாக ஒரு முறை நடந்த சண்டையில் அடிதடி ஏற்பட்டது. முத்துப்பாண்டி அடித்த அடியில் அடிபட்டவன் இறந்து போனான். பார்த்து கொண்டு இருந்த ஒருவர் போலீஸுக்கு தகவல் தரவே அவனை போலீஸ் வந்து கைது செய்து சிறையில் அடைத்தது. இப்போது முத்துப்பாண்டியின் அம்மா கருத்தம்மாவின் மரணம் அவனை பரோலில் வெளியே அனுப்பியிருந்தது. முத்துப்பாண்டியை பார்ப்பதற்காக ஒரு முறை கருத்தம்மாவுடன் ஜெயிலுக்கு போயிருந்தாள் கண்ணம்மா. ஆனால் அவள் ஆத்தா சத்தம் போட அதன் பின் போவதை கருத்தம்மா தவிர்த்து விட்டாள். அந்த முத்துப்பாண்டியை பார்ப்பதற்காகத்தான் இப்போதும் வந்தாள். திடீரென ஏதோ பட்டாசு வெடிக்கும் சத்தம், ஏக புகை, ஒன்றுமே புரியவில்லை. கண்ணம்மாவுக்கு மயக்கம் வந்துவிட்டது. இந்த குழப்பத்தில் தப்பித்து போய்விட்டான் முத்துப்பாண்டி. போலீஸோ திகைத்தது. பரோல் கைதி தப்பித்தது இன்ஸ்பெக்டர் கோபிநாத்துக்கு கோபத்தை மூட்டியது. ஒரு சாதாரண அதிக படிப்பு இல்லாத கிராமத்து கொலைகாரன் தன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து போய்விட்டான். அங்கு இருப்பவர்களிடம் விசாரித்து அத்தனை பேரிடமும் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அவர்களை போக விட்டனர். சிதை இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. சிதைக்குள் பட்டாசு மற்றும் வெடிமருந்துகளை வைத்து யாரோ முத்துப்பாண்டியை தப்பிக்க செய்திருந்தனர். குனிந்த தலையுடன் ஜீப்பில் ஏறினார் இன்ஸ்பெக்டர் கோபிநாத். விசாரணை நடந்தது. அவருக்கு அது பிளாக் மார்க், கூடவே அவமானம், பணியிட மாற்றம். அம்மா என்ற குரலை கேட்டு திரும்பினாள் கண்ணம்மாள். கடந்த காலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மகன் கண்ணனை பார்த்தாள். இது எல்லாம் அவளின் நினைவுகள். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருந்தான் கண்ணன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம்மா? என்னப்பா நடந்தது? ஒரு பையன் என்ன அடைச்சிட்டான். நான் ஏதோ பொய் சொல்றேனாம். எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். ஏமா, நீ தானே சொன்ன அப்பா இறந்துட்டாருன்னு? அதுக்கு அவன் சிரிக்கிறான். ஆமா, எனக்கு கோபம் வந்தது. அவனை நான் அடிச்சிட்டேன். சண்டை அடித்ததற்கெல்லாம் போகக்கூடாதம்மா. உனக்கு டிஃபன் வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு என சொல்ல உள்ளே போனான் கண்ணன். மீண்டும் கடந்த காலத்திலே மூழ்கி போனாள் இவள். முத்துப்பாண்டி வந்த நேரத்தில் கண்ணம்மாவின் அம்மா பழனி கோவிலுக்கு பாத யாத்திரை போயிருந்தாள். திடீரென கொல்லைப்புறம் பகுதியில் ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம் என பயந்தபடி கொல்லைப்புறம் போனாள் கண்ணம்மா. இருட்டில் ஒளிந்தபடி வந்தான் முத்துப்பாண்டி. நீயா பாண்டி? உஷ், உள்ள போ. என்னையும் எனக்கு உதவிய என்னோட கூட்டாளியையும் போலீஸ் தேடுது. அதனால நாங்கள் 2 பேரும் மும்பைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். கண்ணம்மா, என்னை நீ மறந்துடாத. கண்டிப்பாக நான் மறுபடியும் திரும்பி வருவேன். அவனை கட்டி கொண்டு அழுதாள் கண்ணம்மா. வறண்டிருந்த நிலத்தில் பருவக்காற்றின் ஸ்பரிசமும் மலைத்துளியும் விழா பிறகு புயலாக சுனாமியாக மாற இருவருமே அதில் அடித்து செல்லப்பட்டனர். கடந்த காலம் எத்தனையோ ரகசியங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது. அதன் பின் முத்துப்பாண்டி வரவே இல்லை. வராமல் போனால் என்ன? அவனுடைய நினைவு சின்னம் இவள் வயிற்றில் பகவான் கண்ணனை கம்சனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்தார். இவளும் தன் கண்ணனை காப்பாற்ற அந்த கிராமத்திலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையின் ஆற்றை கடந்து கொண்டிருக்கிறாள். அடுத்த வாரம் கோகுலாஷ்டமி வருகிறது. வீடு முழுவதும் கிருஷ்ணர் பாதம் போட வேண்டும் என இவள் சமையல் வேலை பார்க்கும் எஜமானி அம்மாள் ஏற்கனவே சொல்லி இருந்தாள். இவளுக்கு அந்த அம்மா தான் ஆதரவாக, உறுதுணையாக, நல்ல எஜமானியாக இருந்தாள். அவள் கொடுத்த சம்பளம் மற்றும் சலுகைகள் எல்லாம் இவளும் இவள் மகனும் வாழ போதுமானதாக இருந்தது. இவளுக்கு அந்த அம்மா தான் ஆதரவாக, உறுதுணையாக, நல்ல எஜமானியாக இருந்தாள். மறுபடியும் ஒரு நாள் வருவேன் என்றான் முத்துப்பாண்டி. அவனின் வரவுக்காக கோலம் போடுவது போல இவள் வாசல் முழுவதும் கோலம் போடுவாள்.
எத்தனையோ கோகுலாஷ்டமிகள் வந்து போய்விட்டன. அதிலே இந்த கோகுலாஷ்டமியும் ஒன்று. அம்மா என கூப்பிட்டான் கண்ணன். என்னடா கண்ணா, கிருஷ்ணர் பிறந்தநாள் வருதுமா. எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்கம்மா. அதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும், புல்லாங்குழல் வேணும். நான் தான் உன் கிருஷ்ணன்னு சொல்லிட்டாங்க. நானும் உன்கிட்ட பேரே கேட்காம அங்கே பேரு கொடுத்துட்டு வந்துட்டம்மா. திருட்டு பயலே என்றவள் சற்றென்று தன் நாவை கடித்து கொண்டு, எஜமானி அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்ப்பா. பள்ளியில் கோகுலாஷ்டமி விழா மாறுவேட போட்டி நடக்கும் தினம். பள்ளி வளாகம் முழுவதும் குட்டி குட்டி கிருஷ்ணர்கள் புல்லாங்குழலுடன் உலா வந்து கொண்டிருந்தனர். மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் கண்ணனும் கண்ணம்மாவும் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு குழந்தைகளின் பெயரையும் அறிவிக்க அவர்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு சென்றனர். அப்பொழுது கண்ணனின் முறையும் வந்தது. ஏற்கனவே கண்ணனிடம் சொல்லி வைத்திருந்தாள் கண்ணம்மா. சும்மா வேஷம் போட்டா மட்டும் பத்தாது கண்ணா, 4 வார்த்தை ஏதாவது பேசணும். அப்பதான் உனக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும். நீயும் நல்லபடியா பரிசு வாங்கணும்னா ஏதாவது வித்தியாசமா செய்யணும். அம்மா எழுதி தரேன், அதை அப்படியே செய்யணும். கண்டிப்பா நீ ஸ்பெஷலா தெரிவாய் என கூறி சில வரிகளை எழுதி கொடுத்திருந்தாள். கண்ணனும் அதை மனப்பாடம் செய்து வைத்திருந்தான். மேடைக்கு வந்தான் கண்ணன். விளக்கு வெளிச்சம் இவன் மீது பட்டது. உடனே அவனின் தனித்திறமையை காட்ட ஆரம்பித்து விட்டான். புல்லாங்குழலை எடுத்து ஊதியவுடன் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்தான். என் பெயர் கிருஷ்ணன். ஆனால் நான் வெண்ணையெல்லாம் திருட மாட்டேன். நான் நல்லவன். என்னால் முடிந்த அளவு எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்றபடி குழலை ஊதியபடி நடக்க அனைவரும் கையை தட்டினார்கள். முதல் பரிசு கண்ணனுக்கு என அறிவிப்பு வந்தது. சிறப்பு விருந்தினராக வந்தவர் கண்ணனை பாராட்டினார். குட் கண்ணா, உனக்கு இதை எழுதி கொடுத்தது யாரப்பா என கேட்டார். எங்கள் அம்மா தான் சார், அவங்களும் இங்கே தான் வந்திருக்காங்க என்று சொன்னதும் அவளின் அம்மாவை கூப்பிட்டார்கள். இந்த பரிசு அவங்களுக்கு தான் போய் சேரணும். கண்ணம்மா மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அவளை பார்த்தார். சிறப்பு விருந்தினர், இந்தாங்கம்மா, பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க. நான் திருட மாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அது ஒன்று போதும். புராண கதைகளை சொல்லும் பொழுது நல்லவற்றையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அப்பொழுதுதான் குழந்தைகள் நல்ல விதமாக வளருவாங்க. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. இந்த கோப்பை உங்களுக்கு தான் போய் சேரணும் என கோப்பை கண்ணம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் என்ன என்று கண்ணனிடம் திருப்பி சொன்னார். அவர் சொல்ல சொல்ல தலையாட்டியபடியே தனக்கு தரப்பட்ட அழகு வெள்ளி கோப்பையை பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன். கண்ணனை அவன் நண்பர்கள் சூழ்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக வந்திருந்த கோபிநாத் கண்ணம்மாவின் அருகே வந்து, என்னை தெரிகிறதா என்றார். நீதானே அந்த முத்துப்பாண்டியோட என மெதுவாக பேசவும் கையை கூப்பினாள் கண்ணம்மா. இங்க பேச வேண்டாம் சார், கார்கிட்ட போலாம் என கூறி காரை நோக்கி நடந்து சென்றாள் கண்ணம்மா. கண்ணனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவனை போலீஸ்காரங்க கொண்டு வந்து உன்னிடம் வெற்றுவாங்க என்று கோபிநாத் தொடர்ந்தார். உன் முகம் எனக்கு மறக்கலமா? அன்னைக்கு கர்த்தம்மாவின் நிறுத்திச் சடங்கின் போது அந்த சிறு கூட்டத்தில் உன் முகம் தனியாக தெரிஞ்சுது. இந்த முகத்தை இத்தனை வருஷம் கழிச்சு மேடையில் உன்னையும் கண்ணனையும் பார்த்தப்போ எனக்கு புரிந்தது. முத்துப்பாண்டியை நான் மறக்கல. எனக்கு நடந்த விசாரணையும் அவமானங்களையும் நான் எதையும் மறக்கல. ஆனால் இது எதுவுமே என் மகனுக்கு தெரியக்கூடாது என்றுதான் அந்த கிராமத்தை விட்டு இங்கே வந்து பிழைப்புத்தனம் நடத்திட்டு இருக்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ்காரர் சொன்னார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் முத்துப்பாண்டியோட ஃபைலை க்ளோஸ் பண்ணினா கூட நான் இன்னும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். ஒரு சாதாரண கைதிக்கிட்ட ஏமாந்தது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, தயவு செஞ்சு இந்த விஷயம் எதுவும் என் மகனிடமும் என் வீட்டுக்காரரை கொலைகாரன்னு எதுவும் சொல்லிடாதீங்க. அவர் இறந்தவராகவே இருக்கட்டும். நானும் அப்படித்தான் கண்ணனிடம் சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறேன் என கையை கூப்பியவாறு கதறினாள் கண்ணம்மா. ஒரு நல்ல தாயை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறான் முத்துப்பாண்டி. உன்னை போன்ற தாய்தான் இந்த நாட்டோட எதிர்காலம். நான் முத்துப்பாண்டியை தேடிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் வருவேன், அரெஸ்ட் வாரண்டோட இல்லை, முத்துப்பாண்டியோட தான் வருவேன் என்றார் கோபிநாத். ஒரு நாள் கண்டிப்பா வருவேன் என்ற முத்துப்பாண்டியின் குரலும் கேட்டது கண்ணம்மாவுக்கு. அந்த பரோல் கைதி இனி தப்பிக்க மாட்டான். ஆனால் இவளோ பரோல் கைதி அல்ல, குடும்ப கைதிதான். தூரத்தில் கையில் பரிசு கோப்பையுடன் கண்ணன் நடந்து வருவதை பார்த்ததும் கண்ணை துடைத்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள். நண்பர்களே, ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தரோட குடும்பம் மொத்தமா செதஞ்சு போயிருது. முடிந்த அளவு குடும்பத்திற்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.